Hi guys, நான் தான் உங்கள் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் ரசீதை நம்மளோட மொபைல்ல எப்படி நம்ம பே பண்றது, ஓகேவா? அதை எப்படி பே பண்ணிட்டு அந்த பில் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, ஓகேவா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்குன்னு நம்ம எங்கேயும் போய் கிளர்க் கிட்ட கொடுத்தோ இல்ல தலைவர்கிட்டே போயிட்டு நம்ம கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி மெசேஜ் உங்களுடைய எல்லா மொபைலுக்குமே வந்திருக்கும். பட் ஒரு சில பேருக்கு வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லிங்க் மூலமா நீங்க வந்து ஓபன் பண்ணி பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் நம்ம வந்து எப்படி இப்ப அதுல எப்படி பே பண்றது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி எப்படி நம்ம பே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் மொபைல் எடுத்துர்க்கேன். மொபைல்ல வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ்ல அங்க கொடுத்திருக்காங்க பாரு கீழ, ஓகேவா? அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுல ஓபன் URL இருக்குல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா கூகுள் குரோம்க்குள்ள போகும். உங்களுடைய பிரவுசர் ஏதோ அதுக்குள்ள போகும். பட் இது வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் மேல கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஷோ ஆகும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல கிளிக் பண்ணி ஆங்கில வந்து உங்களுடைய பேர் போட சொல்றாங்க. உங்களோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இப்படி லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி அதுல வந்து உங்களுடைய தொலைபேசி எண் கேட்கும். அது வந்து ஸ்டார் போட்டுருக்குல, அதனால அந்த ஸ்டார் போட்டுருக்கு எல்லாமே நீங்க கம்பல்சரி ஃபில் அப் பண்ணணும். அதனால இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா உங்க வந்து மின்னஞ்சலி முகவரி ஆக்சுவலா வந்து உங்களுடைய மெயில் ஐடி, இது எந்த மெயில் ஐடினா கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இது எல்லாமே பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா இதுமே கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன அப்படின்னா உங்களுடைய மாவட்டம், பிளாக், ஊராட்சி பெயர், உங்களுடைய பே டாக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கொடுத்து உங்களுடைய வரி விதிப்பு என்ன, ஓகேவா? அது முதல் கொண்டுமே எல்லாமே அதுல வந்து என்ட்ரா இருக்கு. பட் இந்த டைரக்டா இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படி வராதவங்களுக்கு அந்த லிங்க் உள்ள போயிட்டு உங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்களே செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். கீழே வந்து அப்படின்னா உங்களுக்கு கேப்சரா கோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்னுடைய கேப்சரா கோடை வந்து நான் என்டர் பண்றேன், ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்கோ அந்த கேப்சரா கோடை ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் பாக்குறேங்க, நான் என்டர் பண்றேன். ஓகே, என்டர் பண்ணிட்டு அப்புறம் கீழே சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சர்ச் வந்து கிளிக் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓபன் ஆகும், ஓகேவா? இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்க உங்களுடைய டீடைல்ஸ் மொத்தமாவே காமிக்கும். உங்களுடைய மாவட்ட பெயர், உங்களுடைய ஊர் என்ன, உங்களுடைய இது என்ன, கதவு என்னன்றது எல்லாத்தையும் ஷோ பண்ணும். ஷோ பண்ணிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதுக்காக நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்றதையும் மொத்தமா காமிச்சு கீழே வந்து உங்களுக்கு பேமெண்ட்டோட ஆப்ஷன் வந்து காட்டிருப்பாங்க, ஓகேவா? கட்டண முறையின் ஆன்லைன் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்லைன் ஒன்று இருக்குல்ல, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல வந்து கிளிக் பண்ணி அக்ரின்றத கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும். பட் போறதுக்கு முன்னாடி இங்க வந்து பாருங்க, இங்க பே டாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க கீழே, ஓகேவா? அந்த கார்னர்ல இருக்கிறத அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகும், ஓகேவா? இப்போ பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. என்னோட பில் பார்த்தீங்கன்னா 88 ரூபா. இப்போ வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணலாம், டெபிட் கார்டு மூலமா பே பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணலாம், UPI ஐடி வந்து யூஸ் பண்ணலாம், அடுத்து QR ஸ்கேனர், அடுத்து வாலெட். பட் என்னென்ன இதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகுது, பட் அதெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் இருக்கான்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் செக் பண்றேன். இப்போ வந்து நெட் பேங்கிங் கொடுக்குறேன். நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிட்டு என்ன பேங்கோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து SBI பேங்க் வச்சிருக்கேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை வந்து நான் கிளிக் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஸ்டேட் பேங்க் இந்தியா இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 88 ரூபா 20 ரூபா கான்ஸ்டியூஷன், மொத்த பில் பார்த்தீங்கன்னா 111 ரூபா இருக்கு. அப்போ இது மூலியமா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பில்லே பார்த்தீங்கன்னா 88 ரூபா தான், ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். பேக் வந்து இப்போ நெட் பேங்கிங் மூலியமா நம்ம பே பண்ணல. இப்போ நான் அந்த QR ஸ்கேனரை கிளிக் பண்ண அப்படின்னா QR ஸ்கேனர் வந்து நமக்கு காமிக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணலாம்னா வேலெட் கிளிக் பண்ணி வேலெட்ல போறேன். இது வேலெட் வந்து போன்பே தான். போன்பேல வேலெட்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிருக்கோம், அதனால அதுவும் வேணாம். அதனால UPI ஐடி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது மூலமா பே பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே கிடையாது. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா UPI ஐடி கேக்குறாங்க. UPI ஐடி எப்படி நம்ம இது பண்ணணும்னா ஜஸ்ட் நம்மளுடைய கூகுள் பேவே இல்ல போன் பேவே அதுக்குள்ள போங்க. நான் இப்போ வச்சிருக்க கூகுள் பே, அதனால கூகுள் பே குள்ள போயிடுறேன். போயிட்டு ஓபன் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுல மேல இருக்க என்னோட லோகோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே அங்க UPI ஐடின்னு காட்டுதுங்களா, NM கீழ, அதுதான் இப்போ நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு UPI ஐடின்னு காப்பி இருக்கும், அது ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஒரு ஏரோ குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போகும், ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டேன். கொடுத்தவனே எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ வந்து நான் பே நவுன் கொடுக்குறேன். பே நவுன் கொடுத்தனே ப்ளீஸ் த பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லப்ப பே யூசிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஒன்று UPI ஐடியா இல்லை உங்களுடைய நேமா, நம்ம வந்து UPI ஐடியா கிளிக் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து UPI ஐடியில் கொடுத்துருக்கோம். அந்த நேம் என்னன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும் அந்த நேம், ஓகேவா? இப்போ UPI ஐடி கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பேவுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வந்துடும். அது மூலியமா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, வந்துச்சுங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கு, 4 நிமிஷம் தான், அதுக்குள்ள நீங்க பே பண்ணிடணும். இப்போ பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் இந்த 88 ரூபாய் வந்து ஜிபே பண்ணிடுறேன், ஓகேவா? ஜிபே பண்ணவனே எனக்கு வந்து டாக்ஸ் கம்ப்ளீட்னு வரும் பாருங்க. இது ஏன் பிளாக் ஆகுதுன்னா பட் நம்ம இந்த
பாஸ்வேர்டு போகிறதுலாம் அந்த மாதிரி தான் வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ பே பண்ணிட்டேன் 88 ரூபா வந்து நான் பஞ்சாயத்து பே பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்ஷனுக்குள்ளே வரேன், இந்த 4 நிமிஷம் வெயிட்டிங்கில் இருந்துல அதுக்குள்ளே வந்துடும் கூகுள் குரோம்குள்ளே. இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பில் வந்து ஜென்ரேட் பண்ணி டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு கட் ஆகிடும், திரும்ப வந்து பே பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு பே ஆகும். பே ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் வந்தோடனே இங்கே வந்து டவுன்லோட் ஸ்லிப் வந்துச்சு. இப்போ அந்த டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்மளுடைய வீட்டு ரசீது நாமளே வந்து இப்போ பே பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீட்டு ரசீதை நம்மளுடைய மொபைலில் நாமளே வந்து பே பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி மெசேஜ் வந்தவங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்படியே டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போவோம். அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னால அதோட இதை எல்லாத்தையும் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக ஷோ ஆகும். கரெக்டாக இருக்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு ஓகே பண்ணி இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா, பை.